அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்திருக்கும் தொழிலதிபர் ஒருவர் சட்டவிரோதமாக தங்க பிஸ்கட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இதன்படி குறித்த நபர் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக தங்க பிஸ்கட்டுகளை வாங்கி இலங்கைக்கு கொண்டு வந்து தங்க நகை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வந்தமை தெரியவந்துள்ளது. இந்த நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது குறித்த தகவல் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரையில் சுமார் 100 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை தொடங்கிய நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கம்பகா பியகமை பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் வயோதிபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் பியகமை பகுதியில் வீதியின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த வயோதிபர் மீது பின்னால் வந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று மோதியுள்ளது. அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 90 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டு மின் கட்டணங்கள் பாரிகளவில் உயர்த்தப்படலாம் என்று பிவித்துருகில உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக எதிர்வருகின்ற ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரையில் நாடு பாரிய மின்சார நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் 1.5 மாதங்களுக்கு மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் இந்த நெருக்கடியால் நாடு முழுவதும் நீண்ட நேரம் மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 90 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டு மின் கட்டணங்கள் பாரிகளவில் உயர்த்தப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள திட்டத்தை ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது செலவை குறைப்பதோடு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வழங்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் தங்கள் டிஜிட்டல் அடையாள அட்டையை இ-லோக்கர் என்ற செயலி மூலம் அணுக முடியும். இது QR குறியீடு மற்றும் முக அங்கீகார வசதிகளை கொண்டிருக்கும் என்பதுடன் டிஜிட்டல் முறையில் பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு அச்சிடப்பட்ட அட்டைகளும் வழங்கப்படும். புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வந்த பிறகும் தற்போதுள்ள பழைய தேசிய அடையாள அட்டைகள் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஜிந்துப்பேட்டை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினைச் சேர்ந்த பண்டாரவளி பகுதியில் வசிக்கும் 20 வயதுடைய முஜாஹித் முகமது சக்ரின் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் கொழும்பில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தன்னுடைய நண்பர் சகிதம் தலைமுடி வெட்டுவதற்காக சென்றபோதே குறித்த துப்பாக்கிச் சூட்டிற்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரியவருகின்றது. டிட்வா சூறாவளியால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட புத்தளம் மார்க்கத்திலான புகையிரத சேவை இன்று முதல் மீள ஆரம்பமாகும் என்று புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய புத்தளம் புகையிரத மார்க்கம் முற்றாக திறக்கப்பட உள்ளது. முன்னதாக பல கட்டங்களின் கீழ் கொழும்பு, கொச்சிக்கடை, நாத்தாண்டியா மற்றும் குடாவள ஆகிய ரயில் நிலையங்கள் சேவைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் புத்தளம் மார்க்கம் வரையிலான வீதி முற்றாக புனரமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் புத்தளம் வரையிலான புகையிரத சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டம் கம்புருப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேற்படி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அவருடன் சென்ற தந்தை சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். சம்பவத்தில் கம்புருப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் அதீத வேகமே குறித்த விபத்துக்கு காரணம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கல்வி பொதுத்தர ஆதர சாதாரணதர பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 3545 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன.
மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மற்றும் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகள் குன்றிய பகுதியில் உள்ள மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உதவியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வவுனியா நொச்சிமோடை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரான ஆண்டனி ஜோ என்பவரை கடந்த 3 மாதங்களாக காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் வழமை போல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்டுச் சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர் காணாமல் போன நாளில் இருந்து அவருடைய தொலைபேசியும் இயங்கு நிலை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதில் சட்ட சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். விசா வழங்கும் நடைமுறையை கடந்த காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்தமை மற்றும் அதற்கான நிதி அரசாங்கத்திற்கு சேராமை தொடர்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு நீண்ட காலமாக முடிவின்றி தொடர்கின்ற நிலையில் தற்போது மீண்டும் ஒரு நகர்வு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும். இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல என்றும் தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகள் வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதியை அண்மித்த பகுதியில் நேற்று பகல் 1:50 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பகுதியிலிருந்து முருகண்டி பகுதி நோக்கி பயணித்த மகளுந்து கார் முருகண்டி பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சிறிய ரக மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு குறித்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேரும் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளித்தும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ள நிலையில் மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபையின் அதிகாரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளித்து மாகாண சபையை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு மாகாண ஆளுநருக்கு எடுத்துரைத்துள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டணி அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாணம் பனி மாவட்டங்களைச் சேர்ந்த JVP NVP நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாகாண சபை பொறுப்புகளை கையளித்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மனித உரிமை ஆர்வலர்கள் தம்முடைய கவலைகளை வெளிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர்கள் மற்றும் அம்பிகா சட்குணநாதன் போன்ற சட்ட வல்லுநர்கள் குறித்த புதிய சட்டம் மூலம் பழைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை விட மோசமானது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.